வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், நம்ம முத்துக்குமரன் அண்டு மஞ்சரி பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்கும்போது நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் வெளியே அவங்க சொல்கிறாங்க. அதுவும் முத்துக்குமரன் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் டீம் அப்படியே வந்துட்டு முத்துக்குமரனை ஒதுக்கியிருக்காங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்கு ஷாக்காக இருக்குது. இன்னும் நடக்குது? ஆனால் பாவிங்களா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? எனக்கு ஆரியை வந்து ஒதுக்குனாங்க பற்றி அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் ஒதுக்கணும்னு நினச்சாங்களோ அந்த ஒதுக்குன நபர்லாம் பயங்கரமாக வந்துட்டாங்க. நீங்கள் அப்படியே மண்ணோட மண்ணாக தான் போயிருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு அது பண்ணாதீங்கன்றது என்னோடய வேண்டுகோள். அப்போது ஜெஃப்ரியை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ ஜெஃப்ரியோட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியர் கட்டாக தெரியும். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் கோவா கேங்கில் ஒரு பெரிய உறுப்பினராக வந்து அவங்க பண்ண அட்டுழியங்களை எக்கச்சக்கம். நைட்டானா கட்டி பிடிச்சிக்கிறது, முத்தம் கொடுக்குறது, ஐயோ பார்க்கும்போதே நம்மளுக்கு கன்றாவே இருக்கும். அப்போல்லாம் இருந்துச்சு தான். இன்றைக்கி ஜெஃப்ரி ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு, கன்றாவே இருந்துச்சு அந்த குரூப்பு, எனக்கு பிடிக்கல, அப்படியே நான் அந்த தலகாணி தூக்கி அடிச்சிடலான்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு. என்னையே நடக்குது? இல்லை என்ன நடக்குது எனக்கு சத்தியமாக புரியல. அப்போ ஏன் நீங்கள் அந்த 2 வாரம் ஜாலியாக குஜாலாக இருந்தீங்க? அதுவும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த டால் டாஸ்க்லாம் அப்படியே கும்பலாக போய் அட்டாக் பண்ணிங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுல்ல. அதாவது ஆதாயம் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறாப்புல நல்லா, அது நல்லாவே கிளியராக தெரியுது இவரோட கேரக்டர். சரி, இங்கே வந்துட்டு இவங்க மஞ்சரியும் நம்ம முத்துக்குமரன் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஜெஃப்ரியை பற்றி. இப்போது ஜெஃப்ரியை பற்றியும் சொல்கிறாங்க, ஜெஃப்ரியை வச்சு ஒரு சில பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சத்யா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஜெஃப்ரி வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறான், இது தேவையா இந்த கேம் ஷோக்குள்ள? ஏன்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, சௌந்தர்யா அப்புறம் யார் அன்ஷிதா வந்து தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, தமிழ் பெண்ணுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், தமிழ் ஆணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னையா இது நான் கேட்குறேன்? கேமுன்னு வந்தாச்சு, நம்ம வந்து வந்தார வழக்கம் தமிழ்நாடு பேர் வாங்கியாச்சு. இப்போ போயிட்டு இந்த சின்ன ஒரு கேம் சொல்ல எதுக்கு நம்ம அந்த பேர் கெடுக்கணுன்றேன்? நீ கேம் நல்லா விளாண்டா சொல்லு. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறீங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் இந்த ஒரு சில விஷயங்களை பண்ணாதீங்கன்றேன். ஏன்னா அதே மாதிரி பாருங்கள், சத்யா உள்ள வந்துட்டு அவர் ஒரு கம்யூனிட்டி வந்து ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்காரு. இது தேவையான்னு கேட்குறேன். இதன் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, சத்யா வந்துட்டு சொல்லாமல் அவங்களுடைய ஒரு தரப்பினரோட ஓட்டை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல. எப்படி பாருங்கள், இதுதான் சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கடா? ரொம்ப கேவலமாக இருக்குது. இதே ஜெஃப்ரி கேமை ப்ளே பண்ணி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரம் வாங்கியிருந்தானா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எல்லாம் வந்துட்டு அப்படியே இவன் நல்லா பாசமாக பழகுறான், இவன் நல்லா வரணும், இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், இதாவது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்கடா. இதே வெளியில் சொல்கிறீங்க? நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காம இதை வெளியில் சொல்லி இங்கே வந்து நீங்கள் ஜெஃப்ரி மூலமாக நீங்கள் ஒரு ஓட்டு ஆதாயத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, பேசாமல் நீங்கள் கப்பு எடுத்து போய் ஸ்டேட்டாக ஜெஃப்ரிகளை கொடுத்துட்டு போயிருங்கன்றேன். நாங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு அப்புறமா கடைசியில் இதாக ரிசல்ட்டு வரப்போகுது. ஏன்னா மெஜாரிட்டி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வாரம் ஏதாவது சொல்லி கடைசியில் வந்து ஜெஃப்ரிக்கு தான் இது பண்ண போகிறீங்க. நல்லா பாருங்களேன், இன்றைக்கி கூட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தீபக் அண்ட் மஞ்சரிக்கு தான் வர வேண்டியது. ஏன் ஜெஃப்ரிக்கு போகுது? இந்த டப்பா அருண் பண்ண வேலை. அங்கே வந்துட்டு அதுவும் ஒரு விஷயம் ஒன்று பண்ணார், இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே கட்டி பிடிச்சிட்டார். நீ 12வது வாரம் கண்டிப்பாக இருப்படா, உங்கள் அம்மா அவ்வளோ கூட்டினோவா? ஏன் அது வந்துட்டு ஜெஃப்ரியாக வந்து அவரோட கேமால் நிரூபித்து உள்ளே இருந்து அவங்க அம்மா கூட்டு வர முடியாதா? நீங்களே வந்து அவரோட கேமை வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இல்லை அவரை வச்சு நீங்கள் ஓட்டு ஆதாயம் பண்ணுறீங்களா? இல்லை ஆப்போசிட்டில் எப்படி உனக்கு வர வேண்டியது இந்த பக்கம் தள்ளி நம்ம தெரிஞ்சுட்டு அவங்கள வெறுப்பேற்றுறீங்களா? ஏன்னா அருணுக்கு வந்து மஞ்சரியை பிடிக்காது, தீபக்கையும் பிடிக்காது. இந்த தீபக்கும் மஞ்சரிக்கும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அங்கே ஒரு குற்ற வேலை பண்ணார். நீங்களாம் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு இந்த கேமு. அதுலேயும் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா அதுவும் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாச்சனாக்கு பண்ணார் பாருங்க, ஒரு இது சாச்சனாக்காக நான் கேப்டன்ஷிப் விட்டு கொடுக்க போகிறேன், இது யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் தனித்தனியாக போய் சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, ஏப்பா நீ தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியே, அதான் நாங்கள் பார்த்துட்டுமே. ஆனால் கடைசியில் விட்டு கொடுத்தாரா? அங்கே வந்து தட்டி பறிச்சார். அந்த தட்டி பறிக்காமல் இருந்திருந்தால் சாச்சனா அந்த வாரம் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த வாரம் எவிட் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அடுத்த லாஸ்ட் ஒரு 2 வாரம் நல்லா பண்ணாங்க. இன்றைக்கி கூட ஜாக்லின் சாச்சனா பற்றி சொன்னாங்க, சூப்பராக சொன்னாங்க. சாச்சனா போனதுக்கு பதில் இவங்க 2 பேரும் போயிருக்கலாம்னு ரஞ்சித்தையும் சத்யாவும் கழுவி ஊற்றுனாங்க. அதாவது நல்லா பயங்கரமான ஒரு கிளவராக தான் திங்க் பண்ணுறாங்க. பவித்ரா கிட்ட போய் ஜெஃப்ரி சொல்லிட்டு இருக்காரு கோவா கேங் பற்றி, இந்த கேங்கே வந்து சரியில்லை, நான் வந்துட்டு இப்போ என்னை பற்றி இப்போ நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா உன்னை பற்றி என்கிட்ட யாராவது குறை சொன்னால் நான் நம்பவே மாட்டேன், ஆனால் என்னை பற்றி ஒருத்தன் குறை சொன்னால் அவங்க நம்புகிறாங்களாம். ஓ, உங்களை பற்றி அவங்க குறை சொல்லி நம்பிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வெறுத்துருவீங்க. இது என்னையா டூ மச்சா இல்லையா? சரி, ஓகே, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு
ஜெஃப்ரியோட கேம் எப்படி இருக்குது, இங்கே ஜெஃப்ரியை பற்றி இங்கே மஞ்சரி அண்ட் முத்துக்குமார் சொல்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது? அதே மாதிரி இவரை வச்சு ஜெஃப்ரியை வச்சு ஓட்டு ஆதாயத்துக்காக ஒரு சில பேர் நடிக்கிறாங்க பாருங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.